மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பாடா, நல்ல வேளை 2024 போகுது. சந்தோஷமா? எத்தனை பேருக்கு 2024 போகிறது சந்தோஷம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கேலண்டர் வேண்டாம், தேவையில்லை. கர்த்தருக்கு வாட்ச் கூட வேண்டாம். அவர் டைம்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு கிழமைகள் தேவையில்லை, மாதங்கள் தேவையில்லை, வருடங்கள் தேவையில்லை. எல்லாம் அவர் ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் சொன்னார், இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் எதற்காக கொடுக்கிறேன்? காலக்கணக்குக்காக உங்களுக்கு கொடுக்கிறேன். நமக்கு காலம் உண்டு, நமக்கு கிழமை உண்டு. ஆண்டவர் சொன்னார், இது ஓய்வு நாள், இந்த கிழமையில் நீ ஓய்ந்துதான் இருக்க வேண்டும். இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதி உனக்கு பஸ்கா பண்டிகை. அப்படியெல்லாம் கர்த்தர் கணக்குகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர் காலங்களை கடந்தவர். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு கர்த்தர் காலங்களை, வருடங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கேலண்டரை கண்டுபிடிச்சவங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எப்படா இந்த கடைசி நாள் வரும், இதோட போகட்டும் இந்த வருஷம், புது வருடம் ஆரம்பிக்கட்டும், புதிய காரியங்கள் நான் செய்ய போகிறேன், புதிய தீர்மானங்கள் எடுக்க போகிறேன், கர்த்தர் என்னோடு இருப்பார். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய தீர்மானங்கள் எடுக்க கர்த்தர் நமக்கு புதிய வருடத்தை கொடுக்கிறார். அது நல்லது. சபைக்கென்று சில நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கொடுக்கிறார். அந்த பாவ பழைய மனுஷன் செத்து உள்ளே போயிட்டு நான் புது மனுஷனாக வெளியே வந்து இப்போ புதிய ஆளாக இருக்கிறேன். அப்பாடா, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அதுக்கு ஒரு நாள் கொடுக்கிறார். அடுத்தது, எப்போதெல்லாம் அவருடைய சமூகத்திற்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் அப்பம் பிட்டு இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எதுக்கு? நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை ஒழுங்கு செய்து பிட்டு நாம் அதிலே பங்கு பெற வேண்டும். அப்படி அவர் எழுதி வச்சிருக்காரு. அதற்கு வாய்ப்பு. நம்மை ஒவ்வொரு முறையும் புதுப்பித்து கொள்ள, இன்னும் கொஞ்சம் முன்னேற, இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே வளர, இதற்கெல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போல தான் இந்த புது வருடம். பழைய வருடத்திலே நாம் நிச்சயமாக சில காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, பார்க்கலாம். பிலிப்பியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலையாக வந்திருக்கீங்களா? கவலைப்படுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கக்கூடாது. உங்களை ஒரு தற்பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் கவலையோடு வந்திருப்பீர்கள் என்றால் கொஞ்சம் அனலைஸ் யோர் செல்ஃப். எனக்கு ஏன் கவலையாக இருக்குது, காரணம் என்ன?
என்னிடத்திலே ஏதாவது குறை இருக்கிறதா? அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவர்கிட்ட தெரியப்படுத்துங்கள். அவர் தான் ஜெபிக்க சொல்லியிருக்காரு. நல்லா கவலைப்படுறத நிறுத்துங்க. 2024 உங்களுக்கு என்ன கவலை இருக்கோ அதை நிறுத்திட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, COVID-19, அந்த கொரோனா வைரல் டிசீஸ்க்கு பேரே COVID-19. 2019 ஆரம்பித்தது. 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்தில் இருக்கிறோம். இன்னும் இந்த வியாதி முழுவதுமாக போகவில்லை. இன்னும் இதனால் மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய எபிடமிக்காக இருந்தது, உலகம் முழுவதும் பரவி கிடந்த அந்த பெருந்தொற்று, அது குறைந்து விட்டது. 19, 20, 21 இருந்தது போன்ற மரணங்கள் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஆனால் இன்னும் திண்டுக்கல்லே கூட கோவிட் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே அந்த வைரஸால் ஏதோ ஒரு பாதிப்பை அடைந்தவர்கள் தான். சிலர்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனீங்க, சிலர் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க. இங்கே எங்களுக்கு செய்தி மட்டும் வரும், நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் கர்த்தர் ஒருவர் கூட மரிப்பதற்கு விடவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். நம்முடைய சபை பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, யுத்தங்கள், இஸ்ரேல் தேசம் அதிகமான பாதிப்புக்குள்ளே கிடக்கிறது. பாலஸ்தீனர்கள் அவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். உக்ரைன் தேசமே இல்லாதது மாதிரி போயிடுச்சு. எத்தனை குடும்பங்கள், பெரிய பணக்காரர்கள். பாருங்க, அதுதான் உலகத்திலே அதிகமாக கோதுமை விளைகிற தேசம். அநேக தேசங்களுக்கு கோதுமையை ஏற்றுமதி செய்தவர்கள் என்ன ஆனாங்க? இருக்கிற இடமே தெரியல. ரஷ்யாவுக்கும் பாதிப்பு உண்டு. வடகொரியா ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கு. அவங்க கொடுக்கறத தான் சாப்பிடணும், வயிறு நிறையாது. அந்த ஊரில் டிவி கிடையாது, செல்ஃபோன் ஒருத்தர் வச்சிருக்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. அந்த தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது மட்டும்தான். இந்த யுகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா? ஆமாம், இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லலாம், நல்ல தேசத்திலே, நல்ல பகுதியிலே, நல்ல நிலையிலே நல்ல தேவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கும். ஆனால் அதை பெருசுப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பெரியவர். இந்த குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையில் உள்ள ஐஸ்வர்யத்தின்படி இந்த பூமியில் நிறைவாக்குகிறவர். அங்க மகிமையிலே, அவருடைய தேசத்திலே, அவருடைய வீட்டிலே, அங்கே எப்படி இருக்கிறதோ ஐஸ்வர்யம், அதை போல இந்த பூமியில் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அன்பானவர்களே, இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு எழுத்தையும், ஒவ்வொரு உறுப்பையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் சத்தியம், எல்லாம் மாறாதது. கர்த்தர் உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறதே அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு தான். நீங்கள் எந்த குறைவையும் அனுபவிப்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. அவர் சொல்றார், எல்லாம் பெற்று அனுபவி. இந்த பூமியிலே என்னுடைய நாமத்தை தருகிறேன், என்னுடைய இரத்தத்தை கொடுக்கிறேன், என்னுடைய தழும்புகளை கொடுக்கிறேன், என்னுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். வானம் பூமி மாறினாலும் மாறாத என்னுடைய வார்த்தை இருதயத்தில் வச்சுக்க, வாயில் பேசு. இருதயத்தில் சேமித்து வைக்கும்போது அதை நான் பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். அதை பேசும்போது காரியங்கள் மாறும். கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ பெரிய விடுதலைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7. கற்பனையின் பொருள் என்னவென்றால்,
சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடங்கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சுத்த இருதயம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தருக்கு விருப்பமில்லாத வழி ஏதாவது இருந்தால் அதை இன்றைக்கு விட்டு விடுங்கள். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், நான் அப்படி இருக்க போகிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், நான் நல்லா இருக்கேன். ஆனாலும் எனக்குள்ளே எனக்குள்ளே சில காரியங்கள் குறையாய் இருக்கிறது, நான் விட போகிறேன். தீர்மானிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் இந்த லாஸ்ட் டே ஆஃப் திஸ் இயர் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஏதாவது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று காரியம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட இருந்து நன்மை வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், அவர் மன்னிப்பார். உள்ள அதையும் வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வருடங்கள் ஓடும், விடுதலை கிடைக்காது. சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் கற்பனை, இதுதான் பிரமாணம், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாமுக்கு ஒரே ஒரு கற்பனை கொடுத்தாரு. அவன் அந்த ஒன்று கூட கீப்பப் பண்ணலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனை கொடுத்தாரு, அவன் 10ஐயும் உடைச்சிட்டான். அப்புறம் 631 பிரமாணங்கள் யாரோ எண்ணி போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் 613 எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. நமக்கு என்ன சொன்னாரு? தேவனிடத்தில் அன்பு கூறு, மற்ற மனிதரிடத்தில் அன்பு கூறு. 2 கற்பனை. அன்பு தான், 2 தான். நாம் அதை கீப்பப் பண்ணணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாயமில்லாத அன்பு. நாம் இருதயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அடுத்தது, யாருக்காவது மன்னிக்க வேண்டுமா? நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மன்னிச்சிரு, விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ அப்படி மன்னித்தால் என்ன செய்கிறாய்? அக்னி தழலை அவர்களுடைய தலையிலே நீ போடுறது மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீ மன்னிச்சிருன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் இருதயத்தில் அந்த வருத்தங்கள், அந்த பாரங்கள், அந்த ஏக்கங்கள் இருக்க வேண்டாம். மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தவர்களை மன்னித்து விடுங்கள். ஆனால் அநேக நேரத்தில் இப்படி நமக்கு தீமை செய்கிறவர்கள் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நமக்கு நெருங்கினவங்க, நமக்கு வேண்டியவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை ஹர்ட் பண்ண முடியும். கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தூக்கி கர்த்தர் மேலே வச்சுருங்க, அவருடைய பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் அந்த பாரத்தை சுமக்கக்கூடாது. யாருக்கு மன்னிக்க வேண்டுமோ மன்னித்து விடுங்கள், கவலையை விட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக எப்படி பின்தொடர்வேன்? ஆசையாய் தொடருவேன். பின்னால் இருக்கிறதெல்லாம் போகட்டும், பின்னாலே திரும்பிட்டு முன்னால் எப்படி நடக்கிறது? ஒன்று பின்னால் பார்க்கணும், அல்லது முன்னால் நடக்கணும். பின்னால் திரும்பிக்கிட்டு முன்னால் எப்படி நடக்கிறது? முன்னால் இருக்கிறது ஒன்றும் தெரியாதே, தடுமாறி விழுந்துருவோம். விட்டுருங்க. பழையவைகள் ஒளிந்தன, விட்டுருங்க. பழைய காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது. கர்த்தர் அதெல்லாம் தோண்டி உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்கள் பாஸ்டர் சொன்னார்ல, இந்த வாரம் சொன்னார், கல்லறையை போய் ஏன் தோண்டிகிட்டு இருக்க? மேலே தான் வெள்ளை அடிச்சாச்சுல,
உள்ளே போட்டு தோண்டாத, வேண்டாம். யாருடைய இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவர் கூட கிடையாது. ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷியும் இல்லை, ஒரு தலைவனும் இல்லை, ஒரு தொண்டனும் இல்லை, ஒரு ஊழியக்காரனும் இல்லை, ஒரு சாதாரண விசுவாசியும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நல்லவன் ஒருவனும் இல்லையே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, அப்படிதான் பைபிள் சொல்லுது. பழையதெல்லாம் மறந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாய் முன்னேறுவதற்கு நீங்கள் தீர்மானம் இருக்க வேண்டும். யார் மேலேயும் மனத்தாங்கல் இருக்க வேண்டாம். கோபம் இல்லை, ஆனால் மனத்தாங்கல் இருக்கு. நான் பேச போகிறதில்ல உங்ககிட்ட எல்லாம், சொல்கிறோமா? இந்த மனத்தாங்கல்லாம் வேண்டாம், விட்டுறலாம். நமக்கு என்ன பெரியது? இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்னாக்கா தீர்ந்து போச்சு. மனத்தாங்கல்கள் இல்லாமல் காத்துக்கொள்ளுங்கள். அடுத்து, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். நன்றி எறிதல் இல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நன்றி சொல்லுங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே. அதான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன் ஒரு கதை. யாங்கிச்சோ சர்ச்சில் ஒரு அம்மா இருந்துச்சான். அந்த அம்மா நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் உட்காந்துட்டு வந்தாங்களாம். இவர் ஜெபம் பண்ணலாம் அந்த அம்மாவுக்குன்னு போனப்போ கர்த்தர் சொன்னாராம், நீ இரு, இந்த அம்மாவுக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இந்த அம்மா கொஞ்சம் மன்னிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மன்னிக்கட்டும் அப்படின்னு. உடனே அந்த அம்மாட்ட கேட்டாராம், ஏம்மா நீ யாருக்காவது மன்னிக்க வேண்டியது இருக்கா? ஆமாங்கய்யா இருக்குது. யாருக்கு மன்னிக்கணும்? வேறு யாருக்கு? எங்கள் வீட்டுக்காரருக்கு தான். வீட்டுக்காரருக்கா? அவருக்கு என்னம்மா அப்படி மன்னிக்க வேண்டியிருக்கு? உங்களுக்கு தெரியாதியா? அந்த ஆள் என்னை விட்டுட்டு 5-6 பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு பிள்ளை குட்டியோடு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேற ஒரு பெண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டாரு. இந்த 5-6 பிள்ளைகளையும் வளர்க்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? நீங்கள் போய் அந்த ஆளை மன்னிக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. ஞாங்கிச்சோ பார்த்துருக்காரு, இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கே. ஆமாம், நீ மன்னிக்கலை சரி, அப்போனா இந்த சக்கர நாற்காலி இருந்து உன்னால் எழும்ப முடியாதே. உடனே அழுதுச்சான். சரி அழுகட்டுன்னு விட்டுட்டு, சரி இப்போ மன்னிக்கிறியா? சரி மன்னிக்கிறேன். சரி மன்னி பார்க்கலாம். அழுதுகிட்டே சொல்லிச்சான், ஆண்டவரே நான் அந்த ஆளை மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு. சரி, இப்போ அடுத்து சொன்னாராம், நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லு பார்க்கலாம். நீங்கள் மன்னிக்க சொன்னீங்க, மன்னிச்சிட்டேன், அதோடு விட்டுறணும். அதை நான் நேசிக்கிறேன். எப்படிங்க அந்த ஆளை நான் நேசிக்க முடியும்? அதெல்லாம் இல்லை, நீ நேசிச்சாதான் நீ எந்திரிக்க முடியும். ஐயோ இப்படி ஒரு கண்டிஷன் போடுறீங்களே. சரி நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான். அவர் சொன்னாரா எலும்பு பார்க்கலான்னு. எந்திரிச்சாங்களாம், நடந்து போயிட்டாங்களாம். அன்பானவர்களே, கர்த்தர் சில நேரங்களில் ரொம்ப கடினமான காரியத்தை நம்மை மன்னிக்க சொல்லுகிறார். நம்ம என்ன தான் செய்யணும்? மன்னிச்சு தான் தீரணும், வேறு வழி இல்லை. நம்ம நல்லா இருக்கணுமா, நம்ம சுகமாக இருக்கணுமா, மனசாந்தியோடு இருக்கணுமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுமா, நம்ம பிள்ளை குட்டி நல்லா இருக்கணுமா, மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிருங்க. உங்கள் பாஸ்டர் சொன்னதை கேட்டிங்களா? மன்னிச்சு தொலைகிறேன் அப்படி என்னத்தையாவது ஒன்று சொல்லி மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டாக்க உங்கள் இருதயம் லேசாயிரும். ஆனால் அன்பானவர்களே, மன்னிக்க வேண்டியவர்களுக்கு மன்னித்து விடுங்கள். அடுத்தது, உங்களுக்குள்ள ஏதாவது பாவம் இருக்கும் என்றால் அதை சரிப்படுத்துகிற நேரம் இதுவே. நவ் இஸ் த டைம். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான், எல்லாம் கையை தட்டி புது வருஷத்தை வரவேற்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ விட்டுருங்க, புது வருஷத்துக்குள்ளே நல்ல பரிசுத்தத்தோடு உள்ளே போகலாம். நல்ல உற்சாகத்தோடு, கர்த்தரை போல சமாதானத்தோடு போகலாம். அதனால் ஏதாவது இருந்தால், பாவம் இருந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு விட்டுரு, இப்பவுமே விட்டுரு. அவர் ரெடி, அவர் மன்னிக்க, கழுவ, பரிசுத்தப்படுத்த, நீதிமானாக தொடர்ந்து உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை விட்டுருங்க. நம்மை நாம் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். கொஞ்சம் உங்களை சோதனை பண்ணி பாருங்க. நம்ம பேச்சுகள்லாம் எப்படி இருக்கு? முற்போக்காக பேசுகிறோமா?
முன்னேற்றமானதை பேசுகிறோமா? இல்லை, எப்போதும் இதெல்லாம் நடக்காது, நல்லா இருக்காது, என் வாழ்க்கை ஒன்றும் முன்னேற போகிறது இல்லை, நான் என்னைக்கு இதை சம்பாதிக்கிறது, என்னால் முடியாது, அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது விதை. அந்த விதை முளைக்கும். கொஞ்சம் அந்த பிசாசு பல காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது அவனுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பேச ஆரம்பியுங்கள். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர், அவர் எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார், அவர் சொல்லிட்டார் எல்லாம் முடிந்தது, அதனால எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, அப்படி சொல்லுங்க. சொல்றப்ப பிசாசு வைக்கப்படுவான், கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் விதைக்கிற விதை வீணாய் போகாது, அது கட்டாயமாக முளைக்கும், வளரும், அது பலன் கொடுக்கும். அடுத்து இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு வருடத்தில் ஒரு தடவையாவது கட்டாயமாக பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காமல் இருக்கவே கூடாது. ஒரு வருடத்தில் ஒரு தடவை முடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி நீங்கள் அப்படியே ஆதி ஆகமத்திலேருந்து வாசித்துட்டு வரணும், முடிச்சிடணும். அடுத்த ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. 7 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த ஆராதனை நடக்கிறது, ஒரு 3 hours. நீங்கள் அங்கங்கே இருந்து வர போகிற நேரம் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்கள் ஆராதனை ஆரம்பித்து விடுகிறது. 6 மணிக்கு அங்கே வீட்டை விட்டு கிளம்புனாதான் சர்ச்சுக்கு 8 மணிக்கு வர முடியும்னா கிளம்புங்க. 6 மணிக்கே உங்கள் ஆராதனை ஆரம்பித்து விடுகிறது. எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. அதாவது இந்த சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்காத மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் வந்து வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ளே உற்சாகமாய் சந்தோஷமாய் இருப்பவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஆண்டவர் தான் சொன்னார், சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அதனால் தீர்மானிக்கணும், நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், கேட்பேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், அதனால் நான் திருப்தியாகிறேன். அந்த உணர்வு உங்களுக்கு உண்டாக வேண்டும். அடுத்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய தவறுகள்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கீங்க, பெரிய தவறுகள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் சின்ன சின்ன தவறுகள், அதான் சிற்றின்பங்கள், அந்த மொபைலை எப்போ பார்த்தாலும் அதிலேயே நேரம் செலவழிக்கிறது. அதுலேயே நேரம் செலவழிச்சிட்டா பைபிள் வாசிக்க உங்களுக்கு எங்கே நேரம் இருக்கும்? நான் சில சமயம் அங்கே எங்கேயா வெளியில் போகிறப்ப பார்ப்பேன், எங்கே போனாலும் எல்லார் கையிலையும் மொபைல் தான் இருக்குது, அதை தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சின்ன செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு சாத்தான் எப்படி ஜனங்களுடைய நேரத்தையும் அவர்களுடைய முயற்சியையும் வீணடிக்கிறான்னு பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதிலே மூழ்கி போய்விடக்கூடாது. அந்த சிற்றின்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதில் நல்ல பிரசங்கம்லாம் வருது, நல்ல பாடல்கள் வருகிறது, அதை கேட்கலாம். மற்றபடி இந்த பைபிளை புக்கை எடுத்து வாசிக்கிறது இருக்குல்ல, அது மிகுந்த பலனை கொடுக்கும், மனசில் பதியும். அதனால் பைபிள் எடுத்து படிங்க, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே கடனற்ற வாழ்வு வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன். கடன் வைக்க வேண்டாம். சிலர் ஒரு பெரிய பிஸ்னஸ்க்காக அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படி எதுக்காவது வாங்கியிருந்தாக்க ஐ அப்ரிஷியேட், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், அற்பமான காரியங்களுக்காக, ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக புது துணி வாங்கணும், தேவையில்லையில, பழசே போட்டுக்கலாம்ல. எல்லாம் பழசு போடுறதுனால என்ன தப்பு? நானும் உங்கள் பாஸ்டரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணோம், கிறிஸ்மஸ்க்கு புது துணி வாங்கி போடுறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பல வருஷங்கள் நாங்கள் இந்த 86 மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம், அப்போ இருந்தே நாங்கள் புது துணி வாங்கிறது கிடையாது.
போடுறதில்ல. பிள்ளைங்க வேணும்னு கேட்டாக்கா அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கப்பயே என் மகளும் சரி மகனும் சரி கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னா புது ட்ரெஸ் அப்படி கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஏமாந்து போக வேண்டாம். ஆனால் நாங்கள் வாங்கிறதில்ல, போடுறதில்ல. தீர்மானம் எதற்காக? ஒருவேளை நம்ம சபையில் யாராவது புது ட்ரெஸ் போடாமல் இருந்தால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குமே, அதுக்காக அப்படி பண்ணோம். ஆனால் நீங்கள் யாரும் புது ட்ரெஸ் போட இல்லை, எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு வாங்க. யாருக்கு புது ட்ரெஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர் வாங்கி கொடுப்பார். என் பணம் என் பணம், உங்கள் பணம் என் பணம், எப்படி பாலிசி? நம்ம எல்லாம் வி டிபெண்ட் ஆன் த ஹஸ்பண்ட் இல்லையா? அவங்க தான் வீட்டுக்கு தலைவர்கள். தலைவரோட வேலை செலவு பண்ணுறதெல்லாம், நம்ம வேலை அனுபவிக்கிற வேலை. ஓகே, இது கர்த்தருடைய பிரமாணம். கர்த்தர் தான் அவங்கள தலைவராக வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் தலைவர், இதில் மாற்றம் கிடையாது. இந்த ரோல்லாம் மாறிச்சு பிரச்சனை தான். ரோல் மாறக்கூடாது. அதுக்குன்னு ஹஸ்பண்ட் துணிஞ்சு, எங்கள் வீட்டை சொல்லலை, ஏன்னா நான் மற்றவங்கள சொல்கிறேன், துணிந்து தவறான வழியிலே போகக்கூடாது. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. கட்டாயமாக கர்த்தர் விரும்புவது போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பாவத்திலே கணவன் வாழும்போது மனைவியால் மதிக்க முடியாது. எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? முடியாதுல்ல. சண்டை தான் வரும், அடித்தடி தான் வரும், வேற என்ன வரும்? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவ வழியை விட்டு முற்றிலும் விலக வேண்டும். பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். பரிசுத்தமாக உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மதிப்பு கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். மனைவி மதிக்கணும்னா கணவன் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை. அதே போல் மனைவியை ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா மனைவி கர்த்தர் எதிர்பார்ப்பது போல ஒரு மரியாதையுள்ள பெண்ணாக வாழ வேண்டும். சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்துட முடியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து நடக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உங்களால் பெற்று அனுபவிக்க முடியும். எங்க எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின்படி ஒவ்வொரு நன்மையையும், எல்லா நன்மையையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் என்னால் பெற்று அனுபவிக்க முடியும். அதற்கான வேலையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அடுத்து உங்களுக்கு புதிய பாடல்களை கர்த்தர் அள்ளி கொட்டியிருக்கார் இந்த சமயத்தில், இல்லையா? ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாடல்களை பாடுங்க. உங்களுக்கு அந்த பேப்பர்லாம் டைப் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்கு. வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த பாடல்களை பாடுங்க, கர்த்தரை துதியுங்கள். இந்த இந்த 25க்கு என்னமோ ஒன்று எழுதியிருக்காங்களே, என்னப்பா எழுதியிருக்கீங்க? துதி ஆராதனை ஆண்டு. நம்ம சபைக்கு இது துதி ஆராதனை ஆண்டு. நாம் துதிக்க போகிறோம், புதிய பாடல்களை பாடி துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, சந்தோஷமா இருங்க. ஒருவேளை யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கே வந்து இருப்பீர்கள் என்றால் உங்களை அன்போடு கூட ரட்சிக்கப்படும்படியாக நான் சொல்லுகிறேன். ரொம்ப சிம்பிள். ரட்சிக்கப்படுறதுக்கு அழுக வேண்டாம், ரட்சிக்கப்படுறதுக்கு காணிக்க போட வேண்டாம், ரட்சிக்கப்படுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுறது எளிது. என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் உங்கள் சமூகத்தில் வர்றேன். இயேசு என்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய பாவமில்லாத இரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரித்தார்.
அவரை பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். நீங்கள் வாயை திறந்து இதை சொல்கிறப்ப நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ரட்சிக்கப்படாமல் மட்டும் ஒரு மனிதன் வாழவே கூடாது. ரட்சிப்பு முக்கியம். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோகத்திற்கு போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பந்தய பொருள் என்னங்க? கர்த்தர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காரு. முன்னால் ஒரு பந்தய பொருள் வைத்திருக்கிறார். அது என்ன பொருள்? அதுதான் பரலோகம். அதுதான் தேவனுடைய வீடு. அதுதான் நித்திய ஜீவன். அங்கே போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார், ஜீவ அப்பத்தை கொடுப்பார், ஜீவ தண்ணீரை பருக கொடுப்பார். அங்கே எந்த வியாதியும் இல்லை, அங்கே பிசாசு கிடையாது. கர்த்தர் எப்படி நீடூழி வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல ஒரு வாழ்வு வாழ்வதற்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ரட்சிப்பை மட்டும் இழந்தே போகக்கூடாது. ரட்சிக்கப்படாதவர்கள் கட்டாயமாக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுங்க. ஓகே, நம்முடைய பழைய வருட ஆராதனை முடிவுக்கு வருகிறது. பாஸ்டர் உங்களை ஜெபத்தில் நடத்துவாங்க. அடுத்து நாம் புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கலாம். எங்க சொல்லுங்க எல்லாரும் பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆலயத்திலே கொண்டு வந்து இந்த 24ஆம் வருடத்து முடிவிலே உம்மை துதிப்பதற்கு, உமக்கு நன்றி சொல்வதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. உம்முடைய கிருபையை சார்ந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பரிசுத்தம் அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய குமாரனுடைய தியாகம், இயேசுவின் ரத்தம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். நல்ல நாட்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம்னு கேட்டால் அது ஏற்கனவே எழுதி போட்டேங்க. அது புதுசாக இருக்க முடியாது. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். யார்கிட்ட சொன்னது? எடுங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். இதில் ரொம்ப ரொம்ப உள்ளான கருத்து இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தா கதை ஓகே, ஆனால் உள்ளான கருத்து அதை இன்றைக்கு கேட்கப் போகிறீர்கள். 1 ராஜாக்கள் 3 முதல் 5 வசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்? அந்த மைக் யார்ட்டா கையில் கொடுக்கலாமா? அந்த அவங்ககிட்ட கொடுங்க. பைபிளில் பாருங்கள். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஆனால் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறப்ப தான் அது சூப்பராக நமக்கு வேலை பார்க்குது. வெளிப்பாடு இல்லாத வரைக்கும் அது சாதா பாடம் மாதிரி தெரியுது. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3 முதல் 5 வசனங்கள். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். சாலமோன் ரொம்ப கரெக்டான ஆளா? வரி ஆரம்பிக்கிறப்பவே எகிப்தின் ராஜாவைய பார்வோனோட இதை நம்ம வேண்டான்னு நம்ம சொல்லுவான். அதெல்லாம் பண்ண ஒரு பாடு கர்த்தர் இவனுக்கு என்ன செஞ்சாருன்னு பாருங்கள். அதனால தான் சொல்லுவேன், பல முட்டாத்தனமாக என்னதையா பண்ணி வச்சுருந்தா கூட ஆண்டவரே நம்ம ஒழுங்காக இருக்கேன் ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் ஆசீர்வதிக்கிறவர்.
ஓகே, அடுத்த வசனம். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால். ஆமாம், சாலமோனுடைய காலம் வரைக்கும் எருசலேம்னு வந்து அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படலை. அந்த அது யார், சவுல் ராஜாவுடைய காலத்தில் அவங்க கர்த்தரை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய பெட்டியை அவங்க தேடலை, அப்படி எழுதியிருக்கு. அவங்க தேடலை. தாவீது வந்தான், அது என்ன பெட்டி அங்கே கூடாரத்துக்குள்ளே அங்கே இருக்குது, இங்கே வரணும், எருசலேமில் கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போய் கொண்டுட்டு வர போகிறான். அப்போ தான் ஆடி பாடி குதித்து கர்த்தரை ஆராதிச்சான்னு பார்க்குறோம். அப்படி கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து கூடாரத்துக்கு போட்டு வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் கட்டிலில் படுத்திருக்கேன், பெரிய அரண்மனையில் படுத்திருக்கேன், ஆனால் நீர் இன்னும் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது அது சரியில்லை. யாருக்கு சொல்கிறது? ஆமாம், கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், நீர் வந்து ஆலயத்துக்குள்ள ஆலயத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு. அந்த தீர்க்கதரிசியும் கூப்பிட்டு கேட்டாக்க, உன் மனசில் இருக்க மாதிரி செய். அவன் சும்மா சாதாரணமாக சொல்லிவிட்டான். அப்புறம் கர்த்தர் அவனை கூப்பிட்டு, ஏய் அப்படி போய் சொல்கிறா வேறு மாதிரி அப்படின்னா, நீ கட்ட வேண்டாமா, உன்னுடைய குமாரன் வந்து கட்டுவானா அப்படின்னு அவர் சொல்லி விட்டார். அப்போ அது வரைக்கும் ஆலயமாக வரல. கர்த்தரோட இப்போ ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு, கூடாரத்துக்குள்ளே கர்த்தருடைய பெட்டி இருந்தது அங்கே. அப்போ அது வரைக்கும் அவங்க பலியிடுறதெல்லாம் எங்கே பலியிட்டாங்கன்னு போட்டிருக்கு, இப்போ வாசிச்சிங்க. மேடைகளிலே. மேடைனா எங்கே இருக்கு மேடை? எல்லா ஊர்லேயும் மேடை கட்டி கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு மேடை கட்டி அங்கே பலியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும்? ஆலயம் கட்டப்பட வரைக்கும். ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அப்புறம் இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலில் இருக்கிறவங்களும் கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா எந்த ஊரில் இருந்தாலும் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தில் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சாலமோனுடைய இந்த காலகட்டத்தில் அங்கே ஆலயம் இல்லை. அதனால இவனே கர்த்தருக்கு பலியிட ஏதோ ஒரு கிபியோனா எங்கேயோ போனான்னு போட்டிருக்கு. வாசிக்க அடுத்தது. ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். இது ஒன்று தான் ரொம்ப சூப்பர் இதுங்க. பின்னாடி வந்த ராஜாக்களை எல்லாம், நீ தாவீது மாதிரி இல்லைடா, உன் தகப்பனாகிய தாவீது மாதிரி இவன் செஞ்சான், அதனால நல்லது. இவன் இன்னொருத்தனை பார்த்து நீ தாவீது மாதிரி இல்லைடா. அப்போ தாவீது தான் ஸ்டாண்டர்ட். எந்த அளவுகோலால் கர்த்தர் அளக்கிறாரு? தாவீதோடைய வாழ்க்கையை வச்சு மற்ற ஆட்களை அளக்கிறாரு. அப்பேற்பட்ட ஆளாக இவன் இருந்திருக்கிறான், ஸ்டாண்டர்ட் அளவுகோல். வாசிங்க. ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். சரி. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. என்ன மேடையா இருந்துச்சு? பெரிய மேடை. சில ஊர்களில் மேடை கட்டினாலும் நல்லா கட்டுறான், பெருசாக கட்டுறான் அப்படின்னு கட்டி வச்சுருந்துருக்காங்க. 1-2 ஆடு பலியிடணும்னா சும்மா ஒரு கல்லை தூக்கி வச்சா போதும். 10 ஆடு பலியிடணும்னா கொஞ்சம் பெருசாக கட்டுறான் அப்படின்னு. 100 ஆடு பலியிடணும்னா அது கொஞ்சம் பெருசாக தான் வேணும். இவன் எவ்வளோ ஆடு பலியிட்டானா பின்ன இப்போ எப்படி போட்டிருக்கான் பாருங்க. வாசிங்க. அது பெரிய மேடையாய் இருந்தது. பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இது வந்து 1 செலுத்தினாலும் கணக்காதான், 100 செலுத்தினாலும் கணக்காதான். இயேசு பலியிடப்படுகிறார், அதான அர்த்தம். அப்புறம் 1000 பலி செலுத்தினான்னா, ஒரு தடவை 1,20,000 பலி செலுத்தினானா, ஆடு பலி செலுத்தினான்னு போட்டிருக்கு. அடையப்பா, நான் போய் அப்பா ஊரே ரத்த களரியாலாம் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நான் தான் பாவம் செஞ்சேன், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். ஹலோ, பாவம் செஞ்சுட்டா என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போகணும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் வச்சு அந்த ஆசாரியன்ட்ட காமிச்சிட்டு எனக்காக பலியிடணும்னு ஆசாரியன்ட்ட கேட்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரம் முன்னாடி நிறுத்தி இவன் அது தலையில் கையை வைக்கணும். இந்த கை வைக்கிறதே ரொம்ப மோசமான வியாபாரம். இவன் கையை வச்சானா இவன் பாவமெல்லாம் ஆட்டுக்கிட்ட போயிருச்சாமுங்க.
அந்த ஆட்டுக்கிட்ட இருந்த பரிசுத்த நீதியெல்லாம் இவன்கிட்ட வந்துருச்சாங்க. அந்த அர்த்தத்தில் தான் ஆடு பலி செலுத்தப்படும் போது அவன் போய் அந்த ஆட்டு தலையில் கை வைக்கிறானா. என்ன நடந்துருச்சு பாருங்க. நம்ம எல்லாருடைய பாவமும் இயேசுங்கிற ஒரே தேவ ஆட்டுக்குட்டி மேலே வந்துருச்சு. பைபிளில் ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்காக இன்னொருத்தர் தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது பைபிளில் இருக்குது. வேறு எந்த விதத்துலையும் நம்மளே காப்பாற்றிக்கிற முடியாது. அதனால் கர்த்தரே பார்த்தாரு, உனக்காக நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நமக்காக ஒரு ஆடு. அந்த ஆடு எது? அதான் இவர். அப்போ நம்ம பாவமெல்லாம் அங்கே போகணும். அந்த ஆட்டு மேலே கையை வச்சா பாவமெல்லாம் அங்கே போயிருச்சான். அந்த ஆட்டுக்கிட்ட இருந்த பரிசுத்த நீதியெல்லாம் இவன்கிட்ட வந்துருச்சான். இயேசுநாதர் தான் அந்த ஆடு. அந்த இயேசுநாதர் இருந்த பரிசுத்த நீதி ஜீவன் எல்லாம் இவனுக்குள்ளே வந்துருச்சான். இவனுடைய பாவம் சாபம் எல்லாம் அங்கே போயிருச்சான். அதான பைபிள் மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால். நான் சொல்கிறேன், ஒரு ஆடு பலி செலுத்தினால தான் கணக்கு, 1000 செலுத்தினால தான் கணக்கு. அங்கே எழுதியிருக்க 1,20,000 செலுத்தினானா, ஐயா என்னடா செய்கிறீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்புறம் யோசிப்பேன், நல்ல வேலை நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கல, இல்லாட்டி நான் ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகணும். ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த வேலையெல்லாம் வைக்கலை. ஏய், என்னை ஏற்றுக்குருவியா? அவ்வளவுதான். இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர் அப்படி நான் ஏற்றுக்கிறேன் மாத்திரத்தில் ஏன் பாவ சாபமெல்லாம் அங்கே போயிடுச்சு. அவருடைய நீதி பரிசுத்தம் ஜீவன் அந்த அந்தஸ்து, தேவனுடைய குமாரன்ற அந்தஸ்து எனக்கு வருது. ஆனால் பின்னாடி இன்னொரு அர்த்தம் வந்துருச்சு. ஒரு ஆடு செலுத்தினாலும் அதான். அப்புறம் அந்த ஏழைகள் என்ன பலி செலுத்துவாங்களாம்? ஒரு காட்டுப்புறா, 2 புறா குஞ்சு. அப்போ ஏழைகளுக்கு ஏற்றாப்புல பலி செலுத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் சாதாரணமாக ஒரு மனுஷன் ஆட்டை கொண்டு வரணும், கொஞ்சம் துட்டு வச்சுருக்கிறவனா மாட்டை கொண்டு வரணும். அப்புறம் பிரபுக்கள் அப்படின்னாக்கா அது நல்லா சூப்பர் மாடாக கொண்டு வரணும். அப்படியெல்லாம் போட்டிருந்துச்சு. இப்போ பலி செலுத்துறது தான் கணக்கு. ஆனாக்க பணக்காரர்கள் நிறையா செலுத்துகிற, நான் 1,20,000 ஆடு பலி செலுத்துகிறேன்னாக்கும் அப்படி சொல்கிற மாதிரி சில காரியங்கள் நடந்து போயிடுச்சு. ஆனால் நடந்தது ஒன்று தான், ஆடு பலி செலுத்தப்பட்டது இயேசுவே அந்த தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி போய் கிபியோனில் ராஜா பலியிட போகணுன்னா சின்ன இடத்துல போய் பலியிட முடியாதுல்ல. அதனால் கிபியோனில் பெரிய மேடையாக இருந்தது. அங்கே போய் 1000 ஆடு பலி செலுத்துறதுக்கு அங்கே போயிருந்துருக்கிறான். பலி செலுத்த வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. பலியெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மற்றவங்கெல்லாம் இடத்த சுத்தம் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தூங்க போயிட்டான். தூங்க போனால் கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் வர்றாரு. சொப்பனத்தில் வந்தாராம். எங்கே அந்த வசனத்தை வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி. கிபியோனிலே ராத்திரி சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். இதை மட்டும்தாங்கண்ணே, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். தேவன் சாலமோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு என்ன வேணும் கேளு, என்கிட்ட கேளு, எங்கேயாவது கேட்காத, என்கிட்ட கேளு. உனக்கு வேண்டுவது என்ன, என்னிடத்திலே கேள். இப்போ நம்மளை விட்டால் என்னெல்லாம் கேட்போம்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க. இது வேணும் அது வேணும் எல்லாம் லிஸ்ட்டு. கரெக்டு, எல்லா லிஸ்ட்டும் கேட்கணும். கேட்கலைன்னாக்கா அது வராது. ஆண்டவரே நான் கேட்டேன் சொல்லணும், கேட்கணும். ஆனால் கேட்குறதுல கொஞ்சம் விவரமாக கேட்குறது ஒன்றும் இருக்குது. அது என்னன்னு எப்படி சொல்கிறேன் பாருங்க. இவன் என்ன கேட்டானா, பின்னாடியே வாசிங்க. இவர் கேட்டார், அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு போட்டிருக்கு. அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும்
என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனமாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையேற்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். நல்லா கேட்டான். பெரிய ராஜாவாக்கி விட்டீங்க, இவ்வளவு ஜனம் இருக்குது, எண்ணவே முடியாது. இவங்ககிட்டெல்லாம் நான் நியாயம் விசாரிக்கணும், சரியாக நடத்தணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு ஞானம் வேணும் கேட்டானா. அவர் என்ன பண்ணாரா? ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். யாரு செய்ய முடியும்? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? உகந்த, அவருக்கு பிரியமான, அவருக்கு பிடிச்சதை என்ன ஒன்றதை கேட்டு விட்டாமே. நம்ம என்னத்தை கேட்குறாங்க? அவருக்கு பிடிச்சதா என்னத்தை முதல்ல கேட்டு விட்ருவான். அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு என்ன கார், ரயில், பஸ்ஸு, வண்டி, ஏரோப்ளைன் எல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறமா முதல்ல இதை கேளுங்க. ஆண்டவருக்கு உகந்ததா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் என்ன, அப்படி ஏதோ ஒன்று கேளுங்க. கேட்ட ஒரு பாடு பீதியெல்லாம் வந்துடும். அதை அடுத்து வாசிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமல். நான் கேட்பேன். அங்க கேட்டது மாதிரியா அவன் கேட்கல, அதனால நானும் கேட்கல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவன் நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமல் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். இவன் என்ன சொன்னானோ அதை செஞ்சுட்டேன்றாரு. இதெல்லாம் ஆச்சரியமா இல்லை? என்னமா என்ன வேணும்னு கேள்றா. வீட்டில் பிள்ளைகளை பார்த்து சண்டித்தனம் பண்ணிக்கிட்டேன், அழுதுகிட்டு இருக்கேன். என்னதான் வேணும்னு சொல்கிறான் அப்படின்னா அவன் என்னமோ கேட்குறான். இவன் முட்டாய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்குறது விவரமாக கேட்கணும். உங்கள்கிட்ட கேட்டால் என்ன கேட்பீங்க? இன்றைக்கி ஒருத்தர் கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னா, இந்த விஷயம் இதெல்லாம் இருக்க ஆண்டவரே லிஸ்ட்டை போட்டு சொல்லி, லிஸ்டெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவர் வேணும்னு கேட்கணும், அவருடைய ஞானம் வேணும்னு கேட்கணும். அதை கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணாராம்? வாசிங்க. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் சமமானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு கர்த்தர் ஒரு வேளை இயேசு உங்ககிட்ட என்ன மாதிரி கேட்டா என்ன வேணும் சொல்லு
அப்படின்னா கேட்க தெரியணும். அவன் கேட்டதை கரெக்டாக கேட்டுவிட்டான், அது அவருக்கு பிரியமானதாக கேட்டுவிட்டான். அவனுக்கு எந்த விதத்தில் பிரியம் அவருக்கு? அவருடைய ஜனங்களை அவருடைய நியமங்களின்படி, வார்த்தைகளின்படி, நீதியில், பரிசுத்தத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களா அவங்கள நடத்தணும். அது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் அவன் அதை கேட்டான். நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நீர் நினச்சா எனக்கு ஞானத்தை கொடுக்கலாம். நான் இப்போ உம்முடைய ஜனங்களை என்னை ராஜாவாக்கி விட்டீர், நான் என்ன செஞ்சேன்? என் தகப்பன் தான் உமக்கு பிரியமாக நடந்தா நீ சொல்கிறீர். அந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு குமாரன் இல்லாமல் போக மாட்டான்னு சொல்லுகிறீர். இப்போ என்ன ராஜாவை வச்சுருக்கிறீர், எனக்கு பின்னாடி ராஜாக்கள் வருவாங்க, அந்த தாவீதோட சிங்காசனத்தில் உட்காருவாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ஆள் வருவார், இயேசு. அவர் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் தாவீதோட சிங்காசனத்தில் உட்காருவார். நாங்கள் போனப்பெல்லாம் எங்கிட்ட தாவீது சிங்காசனம் தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியலை, அந்த இடமே காணோம், வேற என்னமோ பண்ணி கிடக்கு. ஆனால் அந்த இடத்துல எருசலேம் இருக்குது, அந்த ஆலயம் கட்டின இடம் இருக்குது. அந்த பழைய எருசலேமில் 4 பிரிவாக பிரித்து வித்தியாசமான ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற ஏரியாவில் புதுசாக கட்டின வீடுகள் தான் புதிய எருசலேம். நம்ம பைபிளில் சொல்கிற புதிய எருசலேம் வேறு, அவங்க எழுதி சுற்றி கட்டியிருக்கிற புதுசாக கட்டின வீடுகள்லாம் புதிய எருசலேம்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீதின் குமாரனாக இயேசு எருசலேமில் இருந்து அரசாழ்வார். அப்போ அதான் இயேசு சபையை எடுத்துகிட்டு போயிட்டு 7 வருஷம் கழித்து திரும்பி இங்கே இருக்க பிசாசு கூட்டத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இயேசு தன்னுடைய 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அது ரொம்ப அதிகமாக நாள் இல்லை. நான் என்னுடைய கணக்குப்படி, ஏன்னா இந்த வரலாற்றில் அநேக காரியங்கள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. நான் 15 வருஷம் சொன்னேன், இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சோ சொல்லி. 1 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா 14 ஆக்கிடுவோமா? ஆக்கிடுவான். இல்லை இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டியதில்லை. என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன், அவ்வளோதான், நடந்துடும். ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்போவும் அமெரிக்க தேசத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆள் பிரசிடெண்ட்டாக வர்றது. இன்றைக்கி தான் ஒரு ஆள் ஜிம்மி கார்ட்டர்னு, அவர் ரட்சிக்கப்பட்ட ஆள் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் நேவல் ஆஃபீஸர், நேவியில் பெரிய ஆஃபீஸராக இருந்த ஆள். அப்புறமேலு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு பிரசிடெண்ட்டாக வந்தார். அவர் இறந்துட்டாருன்னு இன்றைக்கி நேற்று பேப்பரில் தான் இருந்துச்சு. அவர் இறந்தப்போ வயசு 100. ஹலோ, 100 வயசில் ஒரு ஆள் கர்த்தட்ட பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போவும் கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆள் பிரசிடெண்ட்டாக வர்றாரு. எதுக்கான்? அதுக்கு முன்னாடி தேசம் ரொம்ப கெட்டு போகிறதுக்கு முன்னாடி தேசத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆளை கர்த்தரை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது மாதிரி? எஸ், அது நடந்திருக்கு. அதை ஒழுங்குபடுத்த ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்கிறார். தேசங்களை உலகத்தையே ஒழுங்குபடுத்த ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்கிறார் கர்த்தர். ஆனால் மக்கள் ஆசையில் பாவத்தில் ஓடிட்டும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்திகளில் பார்க்க முடியுது. ஆனால் அந்த காலகட்டங்களில் சாலமோன் கேட்குறேன், இவ்வளோ ஜனங்களை நீதியாக நியாயமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் விசாரிக்கணும்ல, எனக்கு ஞானம் வேணும். அவர் சொல்கிறார், நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்குறேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்குறேன். அப்போ எதை கேட்டால் என்னமும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா? மனசில் கணக்கு பண்ணிடுங்க. நீர் எனக்கு போதும் ஆண்டவர், இயேசு போதுமே, நான் நீர் எனக்கு போதும்னா அவருக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. இந்த ஓப்பன் கொஸ்டின் இந்த எழுதியிருக்க, நீ விரும்புகிறதே என்னிடத்துல கேள். இட்ஸ் ஓப்பன் கொஸ்டின். நீ என்ன வேணாலும் கேளு. அவன் ஒருவேளை உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் என் கண்ட்ரோலில் வரணும் ஆண்டவரே கொடுத்துருப்பார். நல்ல வேலையை அவன் அதை கேட்கல. அவன் தேவனுக்கு சித்தமானபடி ஜனங்களை நடத்துறதுக்கு அதை கேட்டான். அவன் நீடி ஆளை கேட்கல, சத்துருக்களை கொல்லணும்னு கேட்கல. அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒன்றை கேட்டான். என்ன பண்ணிட்டாரு? நீ கேட்டதையும் கொடுக்குறேன், கேட்காத ஐஸ்வர்யத்தையும்
கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ விரும்புகிறதை கேள், நீ விரும்புகிறதை இடத்துல கேள்னு கேட்டார். அதாவது இதில் ஒரு பெரிய ரகசியம் உள்ளே உட்காந்துருக்கு. இப்படி கண்டவன்ட்டெல்லாம் போய் கேட்டாருன்னா அவன் என்னத்தையாவது சொல்லுவான், பேய்த்தனமான காரியங்களை கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கர்த்தர் இப்படியெல்லாம் கேட்க மாட்டார். நீங்கள் கர்த்தராக இருந்தால் அப்படி கேட்பீங்களா? யார்கிட்ட என்ன கேட்கணுன்னு அளந்து மெஷர் பண்ணி தான் கேட்பீங்க. கர்த்தர் என்ன லேஸ்பட்டாளா? அவர் போய் கரெக்டாக கேட்குறாரு. இவன்கிட்ட இவன் மனசு நல்லா இருக்கு, கர்த்தரை தேடி வந்திருக்கான், கர்த்தருக்கு பலியிட்டிருக்கிறான், உத்தம இருதயத்தோடு இருக்கணுங்கிறான், தேசத்தை விசாரிக்கணுங்கிற நல்லா கர்த்தர் கேட்ட விதத்தில் விசாரிக்கணுங்கிற ஆசை அவனுக்குள்ளே இருக்குது. சரி, அவன்கிட்ட போய் கேட்பான், என்ன வேணும்? சரியாக சொன்னான். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் போய் சோதோமை அழிக்க போகிறாரு. அங்கே போய் நின்றுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அழிக்க போகிறேன் பார் அப்படின்னு. இவன் என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும், என்ன கேட்பான்னு அவருக்கு தெரியும். அவன் அப்படியே 50, 45, 40, 30, 20, 10 வந்துட்டான். அப்போ அவனுக்கு தெரியுது என்ன இவர் நம்ம கேட்டால் கொடுப்பாருன்னு. அவரு எதுக்கு எல்லாம் கேட்டார்? 10 பேர் இருந்தால் நீ கேட்குறத செஞ்சிடறேன்டான்றார். கடைசிக்கு அதுக்கு மேலே 10 ஆகி போச்சா, அங்கே ஒன்றும் அதுக்கு மேலே இல்லையா, இவனுக்கே களைச்சி போச்சு. அவ்வளோதான் விட்டுட்டான். கடைசிக்கு இருந்த லோத்தையும் 2 பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிக்கிட்டு போய் ஓடிப்போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சோதம் குமாராவை அழிச்சிட்டார். எதுக்கு போய் ஆபிரகாம்கிட்ட பேசினாராம்? அவருடைய மனசில் இருக்கிறதுபடி இவன் ஏதோ கேட்கணும், இவர் அதை செய்யணும். ஓப்பன் கொஸ்டின்ஸ் இது மாதிரி வரும்போதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரோ நீங்கள் கேட்பீங்க. உங்கள் ஜெபத்தில் அநேக சமயங்களில் கர்த்தருக்கு சித்தமானதை நீங்கள் கேட்குறீங்க, அதை அவர் செய்வார். கர்த்தருக்கு சித்தமானதை நீங்கள் கேட்கணும், அதை அவர் கொடுக்கணும். பிள்ளைகள்கிட்ட போய் இன்றைக்கி என்ன வேணும், அந்த மிட்டாய் வேணுமா, இந்த மிட்டாய் வேணுமா, எந்த மிட்டாய் வேணும்னா அவன் சொல்லுவான், லிஸ்ட்டே சொல்லுவேன். சரிடா தரண்டான்னு சொல்லிட்டு வாங்க. கர்த்தர் அது போல் வந்து உங்ககிட்ட என்ன வேணும் கேட்குறாரு. சரியாக கேட்டுருங்க. சரியாக கேட்டுட்டா அது அவருக்கும் பெரிய சந்தோஷம். நம்மளால் கரெக்டாக கேட்குறானே, இந்த உடனே கிராண்டட் அப்படி சொல்கிறாரு. ஆனால் எதை கேட்டால் கொடுக்க மாட்டாராம். யாக்கோபு நிருபத்தில் ஒரு வரி இருக்குது, நான் வேணா வாசிக்கிறேன். ஏன்டா நீங்கள் ஜெபம் பண்ணி ஏன்டா கிடைக்க மாட்டேங்குதுன்னு அங்கே ஒரு வசனம். யாக்கோபுல 3வது அதிகாரம் நினைக்கிறேன். யாக்கோபுல 4:4 3வது வசனம். யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கு. அப்போ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம கேட்குறத கரெக்டாக கேட்டால் அவன் ராஜாவாகவே இருப்பான். எல்லா ஜனங்களும் இவனை ஞானம் உள்ளவன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் அடங்கி இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி தேசத்தை நடத்தக்கூடிய பெரிய கர்த்தருடைய சார்பாக அதை தான் கர்த்தர் ஆதாம்கிட்ட கேட்டார். ஏன் என்னுடைய சார்பாக நீ இந்த பூமியை ஆண்டுக்கடா அப்படின்னு சொன்னார். கடைசிக்கு சாலமோன் வந்து அதே கேட்குறான், உம்முடைய சார்பாக நான் இந்த தேசத்தை ஆளட்டும். அப்போ கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. எஸ், காட் வாஸ் வெரி ஹாப்பி. அவருக்கு உகந்ததை அவன் கேட்டபடியால். அந்த ஆதாம் வந்து எதை செய்யாமல் கோட்டை விட்டானோ அதை தாவீது ஒரு அளவில் செஞ்சான். இப்போ சாலமோன் கேட்குறான், நான் அது மாதிரி நீர் விரும்புகிற மாதிரி நான் தேசத்தை ஆளணும், எனக்கு ஞானம் வேணும். ஆதாம் கோட்டை விட்டதே இப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறான். கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. கேட்டதையும் கொடுக்குறேன், கேட்காததையும் கொடுக்குறேன். ஐஸ்வர்யம். அந்த காலகட்டங்களில் இவனை போல ஞானம் உள்ளவே ஒருத்தனுமே இல்லை.
நீ தொடர்ந்து வாசிக்கிறீங்க. நீங்களும் அப்படி ஆகலாம். இந்த ஞானம் இருக்கே, அவ்வப்போது கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தைகள், அதான் ஞானம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இருதயத்தை கர்த்தர்கிட்ட கரெக்டாக வைக்கிறீங்க. அவர் ஏதோ பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க, இன்றைக்கி கர்த்தர் என்கிட்ட அப்படி சொன்னார் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. நான் தினம் சொல்லுவேன். எதை ஒன்று தூங்கி எழுந்த உடனேயே அது ஏதோ ஒன்று சொல்லிடுவார். ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், இல்லை ஏதாவது ஒரு வசனத்தை வாசித்தா அந்த வசனம் தவ்வி குதித்து வந்து நம்ம இருதயத்தில் பேசும் பாருங்க. தினம் பேசுகிறார். அடுத்த வாரத்தை பாட்டு சொல்லியிருக்கலாம், நான் சாதாரண ஆள், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, என்னைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியத்தில் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறான். அதை அடுத்த வாரத்தில் பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில் பாடலாம். நீங்கள் ஆண்டவருக்கு உகந்ததாக கேட்டால், ராஜாவா தேவனுடைய சார்பாக இந்த பூமியை இந்த தேசத்தை ஆள்றதுக்கு இன்றைக்கு நான் கேட்குறேன், தேவனுடைய சார்பாக நீங்கள் உங்களை நடத்திக்க, உங்களுடைய குடும்பத்தை நடத்த, உங்கள் சுத்தியமாக இருக்கக்கூடிய உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நடத்த நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா உங்களை பெரிய ஆளாக ஆக்கிக்கிட்டே போயிடுவார். இந்த கேள்வியெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்கறது இல்லை, பொல்லாதவன்ட்டு போய் கேட்க மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு வேணால் விவரம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விவரத்தை சொல்லி கொடுப்பாரு. அவர் எப்படி கேட்கணும்னு நினைக்கிறாரோ கேட்கறதுக்கு உங்கள் மனசை ரெடி பண்ணிடுங்க, கேட்டுருங்க, அது வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதாவது எலிசிட்டிங் எனிபடி டு ஆஸ்க் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு ஆஸ்க். தேவன் உங்கள்கிட்ட வந்து கேட்டால், என்ன வேணும்னு நீ கேட்டால் உனக்கு நல்லதோ அதை கேட்க வைக்கிறாராம். நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் வந்து உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், நீ என்ன வேணும்னு கேட்குறத அவர் ஆசைப்படுறாரோ அதை கேட்கும்படியாக அந்த நினைவுகளையும் அந்த ஆசைகளையும் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்குறாராம். ஆசையை கொடுக்காம கேட்க முடியுமா? ஆசைப்படாதே, ஆசைப்படாதுன்னா ஒன்றுமே வேண்டாம், இருக்கிற தரத்தரத்தில் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாம், அப்படி மக்கள் ஆயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளுன்னா, அவர் அதை கேட்குறதுக்கு முன்னாடி அவன் இருதயத்தில் ஒரு ஆசையை கொடுத்துருக்கிறார். என்ன ஆசை? தேவனுடைய சார்பான அந்த தேசத்தை ஆளணும். இன்றைக்கு உங்களுடைய உங்களிடத்துல வந்து கர்த்தர் கேட்கும்போது, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஆசையை போட்டாரோ அதை கேட்பீங்க. அதனால தான் ரெகுலர் பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர், ஒழுங்காக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி இருதயத்தை கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமாக வச்சுருந்தா அவர் என்னமோ சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு என்னையா இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டீங்க, விரும்புகிறதை கேளுன்னு கொடுத்துருவாரா? மோசைக்கு ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நீர் வாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு விழிச்சு கொடுக்குறேன்ட்டீங்க, இங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தா எதுவும் சரிப்படுமா? நீர் வாட்டுக்கு என்னத்தையோ உளறி விட்டீர், அப்படி தான் கேட்டானா? அதுக்கு தான் ஒரு பாஸ்டர் சொல்லுவார், என் வல்லமை பெருசா உன் வயிறு பெருசான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே மண்ணா வந்துச்சான், காடை வந்துருச்சான், அதை வாயில் சாப்பிட்டு மூக்கில் புறப்பட்டு வர வரைக்கும் சாப்பிட்டானான். அவர் எதை வேணாலும் செஞ்சிருவார். நம்ம கேட்குறது சரியாக கேட்டணும். அந்த எது சரி எது சரின்னு எதை நீங்கள் கேட்கணும்னு என்ன ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே ஒரு ஆசையை போட்டிருக்கிறார். அந்த ஆசைப்படி கர்த்தர் கொடுத்த ஆசைப்படி கேட்டான், அது கிராண்டட் இம்மீடியட்டா. உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் வந்து உங்களுக்கு நன்மையா, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு ஆசையை உங்கள் இருதயத்தில் போடுறாரு. என்ன பாஸ்டர் அப்படியெல்லாம் ஆசை மாதிரியெல்லாம் சொல்லலையே. சரி, அட்லீஸ்ட் தரிசனம்ங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கா உன் வாழ்க்கையில்? உனக்கு கர்த்தர் கொடுக்குற தரிசனம் சரி, ஏதாவது இழுபறியெல்லாம் வண்டியை ஓட்டிக்கிட்டு பரலோகம் போய் சேர்றது, அதான் கர்த்தர் கொடுக்குற தரிசனம். ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, ஈசாக்குக்கு ஒன்று சொன்னார், யாக்கோபுக்கு ஒன்று சொன்னார்.
அவன் எத்தந்தான், ஆனாலும் அவனை தேடி வந்துக்கிட்டு நீ திரும்பி இங்கே உன்னை கொண்டு வந்து சேர்க்க வரைக்கும் நான் உன்னைய கை விடுகிறதில்லை, திரும்பி கொண்டு வந்து சேர்க்க வரைக்கும் கை விடுகிறதில்லைன்னா அப்படி என்ன அர்த்தம்? கொண்டு வந்து விடுவார் நிச்சயம், ஆனால் அதுக்கப்புறம் இவன் ஒழுங்காக இருக்கலன்னா போட்டு தள்ளிடுவார். கொண்டு வந்து சேர்த்துருவேன், அதுக்கப்புறம் நீ ஒழுங்காக இருக்கணும். வர்ற வழியிலே பிரச்சனை ஆகி போச்சு. ஐயோ ஏசா வருவானே கொன்றுவானே அப்படின்ட்டாங்க. நின்று ஜெபம் பண்ணுறான், விடியுதுடா போகிறேன்டா. நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் போக விட மாட்டேன். ஒரேடியாக பிடிச்சான் பார்த்தீங்களா? அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருந்த ஆசை அப்படி ஜெபம் பண்ணணும்னு. அப்படியெல்லாம் எழுதலையே பாஸ்டர். எழுதாட்டி நமக்கு புரியாதா? எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்களை சொல்கிறாங்க, சொல்லாத விஷயத்தில் அங்கே இதனால தான் சொன்னேன் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்களா இல்லையா? அதுபோல் அவர் எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. சரியாக கேட்டுட்டா இவன் அப்படி விடாப்படியாக ஜெபம் பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்தார். நீர் என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லணும்னு எதிர்பார்த்தாரு, சொன்னான். அதனால் பிழைச்சிக்கிட்டான். எலிசா பேச்சுவார்த்தையில் நான் அங்கே போகிறேன் நீ இங்கே தானே இரு, நான் அங்கே போகிறேன் இங்கே தானே இரு. ஆனால் எலிசாவோட இருதயத்தில் அவன் போகிறேன்னா விட்டுறாதடா அப்படி சொல்லியிருப்பாரா? அதெல்லாம் எழுதலையே பாஸ்டர். எழுதலைன்னா நமக்கு விளங்காதா? எழுதுனால விளங்கும், எழுதியிருந்தாலும் விளங்கும், எழுதாமல் இருந்தாலும் விளங்குது. அவன் சொல்லிட்டான், உம்முடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உண்மை விடுகிறதில்லை. யோர்தானுக்கு போகிறேன்டா, நான் வருவேன் கூடைய. என்னதான் வேணும்னு சொல்கிறா? எப்படி? எலிசாவை கேட்குறான், இவர் கேட்குறாருல்ல, இது மாதிரி உனக்கு என்னதான்டா வேணும் அப்படி கேட்டால் 2 மடங்கு அபிஷேகம், 2 மடங்கு. அந்த கேட்குற ஆசையை கர்த்தர் எலிசாக்குள்ளே வச்சுருந்தாரா இல்லையா? நீ தொடர்ந்து போகணுங்கிற வார்த்தையை அவனுடைய இருதயத்தில் வச்சுருந்தாரு. அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, அந்த அபிஷேகத்தை கேட்கணுங்கிற அந்த ஆசையை கர்த்தர் அவனுக்குள்ளே வச்சுருந்தாரு. கேட்டான் கரெக்டாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டு என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்ற எண்ணங்களை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் போடாமல் நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணிடுவீங்க. யாரும் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எண்ணங்களை போடுகிறார். பிசாசு கண்ட எண்ணத்தை விதைக்கிறான். இயேசு மனுஷகுமாரன் அந்த வாக்குத்தத்த வசனங்களை விதைக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறாரு. அதை பிடிங்க, அதை கேளுங்க. வருகிறது. சாதாரணமாய் தாழ்மையிலே இருக்கக்கூடிய உங்களை கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாக அந்த உபாகமம் 28 முதல் 14 வசனங்களில் இருக்கிறது போல உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராய் வல்லவராய் இருக்கிறார். புழுதியில் இருக்கிறவர்களை, நான் எல்லாம் புழுதியில் தானே கிடைக்கேன், புழுதியில் அதுதான் குவாலிஃபிகேஷன். என்னது? நீ புழுதியில் இருந்தால் தான் உன்னை தூக்கி பிரபுக்களோட உட்கார வைக்கணும். இப்போ குவாலிஃபைடா இல்லையா? நீங்கள் புழுதியில் கிடந்தாத உங்களுக்கு அப்படி கொண்டு போய் வைக்க முடியும். பவுல் என்ன பண்ணா, ஒரு தடவை நான் நீதிமான்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரை கேட்டால் பாவியை ரட்சிக்கத்தாண்டா நான் வந்தேன்னு அவர் சொல்ல, ஐயோ அப்போ எனக்கு ரட்சிப்பு இல்லை, நான் பாவியிலேயே மகா பெரிய பாவிட்டேன், பிரதான பாவி. இவனுக்கு என்னமோ வேணும். என்னது? பாவியாக இருக்க ரட்சிக்கப்பட முடியும், மற்றவன் ரட்சிக்கப்பட முடியாது. நான் என்னை நீதிமான்னு சொன்னேன்னா அவ்வளோதான், என்னை தொலைச்சி கட்டிடுவார். அப்போ அந்த ஆசையை கர்த்தர் அவனுக்குள்ளே போட்டிருந்தாரா இல்லை? ஏன் பாவம் பிறந்து ஜென்ம பாவம் கர்ம பாவம் எல்லாம் தொலையணும், அந்த ஆசையை கர்த்தர் அவனுக்குள்ளே போட்டிருந்தாரா? கேட்டானா? அவன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் அவன்கிட்ட ஒப்புவித்தார்னு சொல்கிறான். அல்லேலூயா. இதுக்கு மேலே பிரசங்க நீட்டலை, பிரசங்கத்தை சொல்லி முடிச்சாச்சு. அதனால் இதுபோல் கேட்குறதுக்கு கர்த்தர் என்ன ஜெபம் பண்ணணும்னு என்ன கேட்கணும்னு கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்தில் வார்த்தைகளை போட்டிருக்கிறாரு. அதை கரெக்டாக கேளுங்க, நீங்கள் முன்னேறுவீர்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு முன்பாக பிரகாசமானதாக, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும்
அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் உங்களுக்கு அப்படி வருகிறது. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வருகிறது. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அப்படி வருகிறது. சரியாக கேளுங்கள். சரியான வார்த்தையை போட்டிருக்கிறார், அதை கேளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அந்த மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுறாங்களே, இருக்கீங்களா? அந்த அந்த மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் வர சொல்லணும். வாங்க, அந்த முன்னாடி வாங்க. இந்த ஜெபம் முடிஞ்சவுடனே பாடிடலாம். யாரெல்லாம் வந்து பாடினீங்க அன்னைக்கு வாங்க. இந்த ஜெபம் முடிந்த உடனே இது கிறிஸ்மஸு தான், நியூ இயருங்க தான். வாங்க, சீக்கிரம் வாங்க, பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த வருஷம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் சொன்ன மாதிரி நடக்கலைங்க. உன் இருதயம் சரியில்லாமல் கேட்க வேண்டியதை கேட்காம என்னத்தையா கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிற, சரியாக கேளுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கொடுப்பாரா? அவர் ஏற்கனவே தரிசனத்தை கொடுத்து நீங்கள் என்ன கேட்கணும்னு இருதயத்தில் சொல்லிட்டார், ஒரு ஆசையை கொடுத்துட்டாரு. அந்த ஆசையின்படி நீங்கள் கேளுங்கள், அது வருகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமையான தேவன். என்ன வேணும் கேளு தர்றேன்னு அப்படி கேட்குற அளவுக்கு நீர் பெரியவர் ஆண்டவரே. அதுவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் என்ன கேட்கணும்னு கூட எங்களோட இருதயத்தில் பேசி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் சரியாக ஜெபம் பண்ணுவார்கள். உம்முடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணுவார்கள். மேலே ஏறிவாங்க. உம்முடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணுவார்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நீர் இவர்களை உயர்த்துகிறீர். அங்கே தாவீதுக்கு சொன்னீர் உனக்கு வீட்டை கட்டுவேன்னு, அதை செய்து முடித்தீர். தாவீதின் குமாரன் அவருடைய தாவீதுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்னு சொன்னதை செய்தீர் கர்த்தாவே. இனி இயேசு வருவார், அதே இடத்துல அந்த சிங்காசனத்தில் உட்காருவார் என்று நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு சொல்லுகிறதெல்லாம் அவ்வளோ நீளமாக இல்லாட்டியும் எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நீர் செய்ய போகிறீர் என்று எங்களுடைய இருதயத்தில் எண்ணங்களை போடுகிறீர், ஆசையை போடுகிறீர். அந்த ஆசையின்படி நாங்கள் கேட்க விரும்புகிறீர். சாலமோன் கேட்ட மாதிரி நாங்கள் எல்லாரும் சரியாக கேட்கட்டும். என்னுடைய இருதயத்தில் உணர்வை தாரும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கே துதிகன மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.